ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் சினிமால இப்போ ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, அது ஆக்டர் ஜெயம் ரவியோட டிவோர்ஸ் நியூஸ் தாங்க. தமிழ் சினிமா பிரபலங்களுக்கு என்ன தாங்க ஆச்சு, தொடர்ந்து டிவோர்ஸ் பண்ணிட்டே வராங்களே அப்படின்னு ஃபேன்ஸ்லாம் கேள்வி கேட்டுட்டு வராங்க. அதுக்கேத்த மாதிரியே ஏஎல் விஜய், அமலா பால், தனுஷ், ஐஸ்வர்யா, சமந்தா, நாக சைத்தன்யா, ஜிவி பிரகாஷ், சைந்தவி, மியூசிக் டைரக்டர் டி இமான்னு தொடர்ந்து டிவோர்ஸ அறிவிச்சாங்க. இப்போ அந்த லிஸ்ட்ல ஆக்டர் ஜெயம் ரவி, ஆர்த்தியும் இணைஞ்சிருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே இவங்க டிவோர்ஸ் பண்ண போறதா செய்திகள் வெளியாச்சு. ஆனா ஃபேன்ஸ் அத நம்பல. ஏன்னா ஜெயம் ரவி, ஆர்த்தி ரெண்டு பேருமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான கப்பலா இருந்தாங்க. ரீசெண்டா கூட இவங்க ஒன்னா சேர்ந்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்தாங்க. அதுல ரெண்டு பேருமே ரொம்ப பெருமையா பேசியிருந்தாங்க. ஆர்த்தி பேசும்போது சொன்னாங்க, நாங்க லவ் பண்ணும்போது ஜெயம் ரவி என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டா ராணி போல பாத்துப்பன்னு சொன்னாரு. அதே போல இப்ப வரைக்கும் என்ன ராணி போல பாத்துக்கிறாருன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, நான் கன்சீவா இருக்கும் போது வாமிட் வந்தா கையில பிடிப்பாரு. மிட் நைட்ல நான் ஏதாவது சாப்பிடணும்னு கேட்டா கூட உடனே எழுந்து வருவாரு. அடுத்த நாள் ஷூட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி தயங்கவே மாட்டாரு. எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் தருவாரு. அவங்க அம்மா, அக்கா, ஃப்ரெண்ட்ஸ், ஹீரோயின்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ரெஸ்பெக்ட் தருவாரு. வெளியில எந்த அளவுக்கு இருக்காரோ அதை விட வீட்டுல 100 மடங்கு அதிகமா இருப்பாருன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, நான் யார்கிட்டாவது பேசினா ரொம்ப பொசிசிவ் ஆவாரு. ஏன் எங்க அம்மா கிட்ட நான் பேசினாலும் பொசிசிவ் ஆவாரு. இதுக்கு மேல நான் என்னங்க சொல்றது, ஒரு கணவரா என்னுடைய ஹஸ்பண்டுக்கு நான் 100 மார்க் தருவேன் அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசியிருந்தாங்க. அதே போல ஜெயம் ரவி சொல்லும் போது, என்கிட்ட சொல்லாத விஷயத்த கூட அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, அதனாலதான் நான் பொசிசிவ் ஆவேன். என்னோட ஆர்த்தி எப்பவுமே என்னோட பிரின்சஸ் அப்படின்னு ரொம்ப லவ்வபிளா பேசியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்றதா வந்த செய்திய ஃபேன்ஸ் யாருமே நம்பல. இந்த நிலையில கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆர்த்தி என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து ஜெயம் ரவி கூட எடுத்துக்கிட்ட எல்லா போட்டோஸுமே டெலீட் பண்ணிட்டாங்க. ஜெயம் ரவி மட்டும் இல்லங்க, தன்னுடைய குழந்தைகள் கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸையும் டெலீட் பண்ணிட்டாங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அதுக்கப்புறமா தான் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சந்தேகம் வந்தது. அதுக்கப்புறமா மீடியாக்கள்ல சில செய்திகள் வெளியாச்சு. அது என்னன்னா, ஜெயம் ரவியோட மாமியாரால தான் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதனால டிவோர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சிலர் சொல்லியிருந்தாங்க. அதாவது ஜெயம் ரவியோட மாமியார் அவங்க ஒரு சினிமா ப்ரொடியூசர். குறிப்பா தன்னுடைய மருமகன் ஜெயம் ரவி வச்சு நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ரீசெண்டா அவங்க காம்பினேஷன்ல வந்த படங்கள் எதுவுமே சரியா போகல. லாஸ்டா கூட ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ் நடித்த சைரன் படம் கூட எதிர்பார்த்த வசூலை எடுக்கல. இதனால ஜெயம் ரவி மேல அவருடைய மாமியார் மனக்கசப்புல இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாம, அவங்களுடைய பேனரை தாண்டி வெளியே பேனர்ல ஜெயம் ரவி நடிச்சா அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ட்ரோல வைக்க முயற்சி பண்ணாங்க. இது ஜெயம் ரவிக்கு பிடிக்கலன்னு சொல்லப்பட்டது. மேலும் ஆர்த்தியும் தன்னுடைய அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஜெயம் ரவி கிட்ட பிரச்சனை பண்ணதாகவும், இதனால ரெண்டு பேருக்கும் இஷ்யூ போயிட்டு இருக்கு, அதனால டிவோர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு செய்திகள் வெளியாச்சு. இந்த நிலையில தான் ஜெயம் ரவி கடந்த 9ஆம் தேதி தான் மனைவி ஆர்த்தியை டிவோர்ஸ் பண்ண போறதா அபிஷியலா அறிவிச்சாரு. இது ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம செலிபிரிட்டிஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருந்தாலும் பேசி சமாதானம் ஆயிடுவாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் நினைச்சாங்க. ஆனா திடீர்னு தன்னுடைய மனைவியை டிவோர்ஸ் பண்ண போறதா ஜெயம் ரவி அறிவிச்சது எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஜெயம் ரவி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில, நீண்ட கால யோசனை மற்றும் பல பரிசீலனைக்கு பிறகு ஆர்த்தியுடனான எனது திருமண வாழ்க்கையிலிருந்து விலகுவது என மிகவும் கடினமான ஒரு முடிவு எடுத்திருக்க. இந்த முடிவு எளிதா எடுக்கப்பட்டதல்ல. என்னை சார்ந்தவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் நல்வாழ்வுக்காக எடுக்கப்பட்டது. இந்த நேரத்துல எனது தனி உரிமையையும் எனக்கு நெருக்கமானவர்களின் தனி உரிமைகளுக்கு மதிப்பளிக்கும்படி அனைவரையும் கேட்டுக்கிறேன். இந்த முடிவு எனது சொந்த முடிவு. இந்த விஷயம் என்னுடைய தனிப்பட்ட விஷயமாகவே இருக்க வேண்டும்னு வேண்டிக்கிற. என்னுடைய முன்னுரிமை எப்போதும் என்னுடைய நடிப்பின் மூலம் எனது ரசிகர்கள் மற்றும் மக்களுக்கு மகிழ்ச்சி, பொழுதுபோக்கு அளிக்க வேண்டும் என்பதே. நான் என்றும் எப்போதும் உங்களுடைய ஜெயம் ரவியாகவே இருக்க விரும்புறேன். நீங்க எனக்கு அளிக்கும் ஆதரவை நன்றியுடன் உணர்றேன். எனக்கு தொடர்ந்து ஆதரவு தந்ததுக்கு நன்றின்னு குறிப்பிட்டிருக்காரு. பொதுவா டிவோர்ஸ் பத்தி அறிவிச்சாங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துதான் அறிக்கை வெளியிடுவாங்க. ஆனா ஜெயம் ரவி மட்டும் வெளியிட்ட நிலையில ஆர்த்தி தரப்புல இருந்து எதுவுமே சொல்லாம இருந்தது. இந்த நிலையில ஆர்த்தி நேத்து வெளியிட்ட அறிக்கை சோசியல் மீடியால ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு வருது. ஏன்னா அதுல தான் கிட்ட டிவோர்ஸ் பத்தி எதுவுமே சொல்லாம ஜெயம் ரவி அவராவே இந்த முடிவு எடுத்திருக்காருன்னு சொல்லி ஆர்த்தி அதுல பரபரப்பு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஆர்த்தி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில,
சமீபத்துல ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் எங்களுடைய திருமண வாழ்க்கை குறித்து வெளியான அறிக்கையை பார்த்து நான் கவலையும் மனவேதனையும் அடைந்தேன். இது முழுக்க முழுக்க என் கவனத்துக்கு வராமலும் என்னுடைய ஒப்புதல் இல்லாமலும் வெளியான ஒன்று என்பதை தெளிவுபடுத்த விரும்புறேன். பரஸ்பர நம்பிக்கை மற்றும் மரியாதையுடன் கடந்த 18 வருஷங்களா நான் வாழ்ந்து வந்த வாழ்க்கை இந்த அறிக்கையின் மூலம் அதற்குரிய கௌரவம், கண்ணியம் மற்றும் தனித்தன்மையை இழந்து விட்டதா உணர்றேன். என்னுடைய கணவர்கிட்ட மனம் விட்டு பேச அவரை சந்திக்க வேண்டும்னு நான் சமீப காலமா பலவித முயற்சிகள் எடுத்தேன். ஆனாலும் அதுக்கான வாய்ப்பு எனக்கு மறுக்கப்பட்டது. நானும் என்னுடைய 2 குழந்தையும் எதுவுமே புரியாம தவித்துக் கொண்டிருக்கோம். திருமண பந்தத்திலிருந்து விலக வேண்டும் என்ற இந்த முடிவு முழுக்க முழுக்க சொந்த விருப்பத்தை சார்ந்து அவராவே எடுத்த முடிவு தவிர குடும்ப நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவு இல்ல. ஆனா என் மேல குற்றம் சாட்டியும் என் நடத்தை மீது களங்கம் கற்பிக்கும் வகையிலும் பொதுவெளியில மறைமுகமா நடத்தப்படும் தாக்குதலை மிகுந்த சிரமத்தோடு எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. இந்த கடினமான காலத்தை நானும் என் குழந்தைகளும் கடக்கும் வர எங்க தனிப்பட்ட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிற. இத்தனை காலமா எங்களுக்கு ஆதரவு மட்டும் இல்லாம நல்வழி காட்டி வரும் பத்திரிகை, ஊடகம் மற்றும் ரசிக பெருமக்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. உங்க அன்பும் ஆதரவும் மட்டுமே என்னையும் என் குழந்தைகளையும் இந்த காலகட்டத்துல தூணா காத்து நிற்கும். இந்த சோதனையில இருந்து நாங்க மீண்டு வர உங்க பிரார்த்தனைகள் துணை நிற்க வேண்டும்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்னு அதுல குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு ஜெயம் ரவியின் ரசிகர்கள் அப்ப ஏன் கணவர் போட்டோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணீங்கன்னு சொல்லி ஆர்த்திய கேள்வி கேட்டுட்டு வராங்க. ஒரு பக்கம் ஜெயம் ரவி டிவோர்ஸ் அறிக்கை வெளியிட்டிருக்கும் நிலையில ஆர்த்தி இன்னொரு பக்கம் இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதனால இவங்களுடைய டிவோர்ஸ் விவகாரம் சோசியல் மீடியால பேசும் பொருளாக்கி இருக்கு. பொதுவா 2 பேரும் சம்மதம் தெரிவிச்சாதான் நீதிமன்றத்துல டிவோர்ஸ் கிடைக்கும். ஒருத்தர் கேட்டு ஒருத்தர் மறுப்பு தெரிவிச்சா கண்டிப்பா டிவோர்ஸ் கிடைக்கிறது சிரமம் தான். அதனால இவங்களுடைய வழக்கு எந்த அளவுக்கு போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.